வணக்கம். ஆயிஷான் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆயிஷா நியூஸ் 24x7 அச்சம் தவிர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படியே சிரிச்சு நிற்கீங்க? டே நான் பண்ண மாட்டேன்னு பண்ணுங்கள். நல்ல தகவல் தானே தரேன், எவிடன்ஸை தானே கொடுக்குறோம். சரி, இந்த செய்தியை பாருங்களேன், ரொம்ப முக்கியமான செய்தி. இதை பார்த்தோன்னே குப்புன்னு வேத்துருச்சு, அதுக்கப்புறம் கப்புன்னு அடங்கிடுச்சு. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு கூடுதலாக 610 இடம் சேர்ப்பு. இது யூஸ்வலாக தெரிஞ்சது. அடுத்து என்னென்னா இதுதாங்க, ஒரு செய்தித்தாளில் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி கண்டிப்பாக நடக்கும். என்ன அப்படின்னா, போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது முடிஞ்சிச்சுங்களா. அடுத்து பாருங்கள், விரைவில் தேர்ச்சி பெற்றவர் விவரம் வெளியிடப்பட உள்ளது. சிங்குலரில் சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி பெற்றவர்கள் விவரம் வெளியிடப்பட உள்ளதுன்றது தேர்ச்சி பெற்றவர் விவரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி, பன்மையில் வச்சுக்கலாம். அப்புறம் இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு போய் பாருங்களேன். அதை தான் பார்த்த உடனே குப்பன் எனக்கு வைத்துடுச்சு. என்னென்னா, யார் சொல்லியிருக்காங்க? டிஆர்பி செயலர் ராமேஸ்வர முருகன். இது நாள் வரையும் டிஆர்பி அதிகாரிகள் தெரிவித்தார்கள், டிஆர்பி தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவித்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை டிஆர்பி செயலர் பேரையே சொல்லி ஒரு நியூஸில் பப்ளிஷ் ஆயிடுச்சு. தேர்ச்சி பெற்றவர்கள் விவரம் விரைவில் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வர் முருகன் சொல்லியிருக்காரு. உண்மையா பொய்யா அப்படின்னு போய் பார்த்தா உண்மையாகவே அவங்க பேர் இருக்குங்க. நம்ம டிஆர்பி வெப்சைட் இருக்குது பாருங்கள். நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு அதில் டைரக்டரிஸ்னு இருக்கும். யாரெல்லாம் இருக்காங்கன்னு போய் பார்த்தா இந்த இடத்துல இருக்காரு பாருங்கள். செக்ரட்டரி டாக்டர் விசி ராமேஸ்வர் முருகன் அப்படின்னு சொல்லி இருக்கார். ஸோ நமக்கு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்ற விவரங்கள் மே மாதம் 30க்குள்ளே வரும் அப்படின்றது இந்த செய்தி வழியாக நாம் கணிக்கலாம். சரிங்களா? நமக்கு ஃபைனல் மார்க்ஸ் வந்துட்ட பிறகு கூட கூடுதல் வேக்கன்சி வரும். அதை பற்றி வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னும் நலத்துறை பள்ளிகள் இருக்குது. பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை பள்ளிகள் இருக்கிற காலி பணியிடங்கள் அதெல்லாம் துவக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருக்குது, ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து நமக்கு வரும். வருத்தப்படாதீங்க. 100% நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இருங்க. ரிசல்ட் சீக்கிரத்தில் வரப்போகுது. இது நான் சொல்லலை, நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக டாக்டர் ராமேஸ்வர முருகர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பேர்லேயே வரார். வெற்றிவேல் வீரவேல். மீண்டும் அடுத்த செய்திகளோட சந்திக்கிறேன். இது ஆயிஷான் அச்சம் தவிர. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மக்களே.